பிராண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக கொலாபரேட் பண்ணுறதால இதை சூஸ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த வார்த்தை தான் புதுசு தவிர அது அந்த காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கூல் ட்ரிங்க்ஸ் பிராண்டுக்கு ஆக்டர் விஜய் வந்து பண்ணார் இல்லையா. ஸோ இந்த பிராண்ட்ஸை கொண்டு வரது இல்லை இவங்க வந்து ஏதாவது ஒரு ஆடு மூலியமாக வந்து ஒரு இதை டெலிவர் பண்ணுறது, அவங்களுக்கு அது பெனிஃபிஷியலாக ஆக்கிக்கிறது, இதோடைய ப்ராசஸ் ரைட் ப்ராடக்ட் டு த ரைட் ஆடியன்ஸ். இப்போ நான் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் வ்ளாகராக இருக்கேன். நான் போகிறேன், ஃபுட்டை பற்றி பேசுகிறேன், கிளாத்திங்கை பற்றி பேசுகிறேன். மேஜராக இப்போ அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, சம்பந்தமே இல்லாத ஏதாவது ஒரு ஆடு வந்து நடுவில் ஒரு கண்டென்ட் வைஸ்ல டெலிவர் பண்றது, அது ஏதாவது டைலாக் வைஸ்ல ஏதாவது கன்வே பண்றது. ஐ திங்க் ஒன்று வந்தா போதும். பிராண்ட் வந்து நீங்கள் என்டோஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா ஜஸ்ட் பிராண்டிங், அது மூலிமா பிராண்டுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அப்போ ஆப்வியஸ்லி செகண்ட் டைம் வர மாட்டாங்க, தேர்ட் டைம் வர மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு 3 monthsல எனக்கு 1 lakh ஃபாலோவர்ஸ் எனக்கு வரணும் அப்படின்னு நான் டார்கெட் செட் பண்ணி அதுக்கான ஒர்க் பண்ணுறேன்னா, அதுக்குன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இதுதான் பண்ணுறேன்றது ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சில சேனல்ஸ்லாம் பார்க்குறேன், அஸ்ட்ராலஜி மட்டும் தான் போடுறாங்க, பில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கு. புரியுது. இந்த வீடியோ வந்து 1 lakh போயிருக்கும், அதோடைய டியூரேஷன் ஒரு 12 minutes இருக்கும். பட் அதோடைய 1 lakh போனாலும் அதுக்கான காசு வந்து கம்மியாக வந்திருக்கும். சம் கேசஸ்ல 50K போயிருக்கும், ஆனா வந்து அதே ஒரு ஸ்பேன் ஆஃப் இதுல வந்து காசு அதிகமாக வந்திருக்கும். இது என்ன ரேஷியோல ஒர்க் ஆகுது? Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. லிட்டில் டாக்ஸ் ப்ளஸ் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ என் கூட தி ஓஜி ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம், ராம்குமார் பிரதர் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து அவங்க கூட பேசும்போது நிறைய முக்கியமான மேஜர் டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க. அது நல்லாவும் இருந்தது, நிறைய பேருக்கு அவ்வளோ பெனிஃபிஷியலாக இருந்தது. ஸோ அப்படி வந்து இந்த வாட்டி ஐ திங்க் வந்து இந்த பிராண்டு கொலாபரேஷன் அப்படின்றது இப்போ ஒரு மேஜரான ஒரு விஷயமா இருக்குது. கிரியேட்டர்ஸ் மத்தியிலையும் சரி, இன்ஃப்ளூயன்சர்ஸ் மத்தியிலையும் சரி, அதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம், எதை ஆடியன்ஸ்க்கு வந்து ஆத்தென்டிக்காக அது இருக்கா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணி டெலிவர் பண்ணுறது அப்படின்றது ஐ திங்க் இப்போது பிராண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக கொலாபரேட் பண்ணுறதால இதை சூஸ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்பெஷலி அதோடைய ப்ரைஸிங்காக இருக்கட்டும், அது பிளாட்ஃபார்ம் வைஸ் அது வேரி ஆகும். இருந்தாலும் இதில் எவ்வளோ வந்து கிரியேட்டர்ஸ் வந்து பெனிஃபிஷியலாக அதை வந்து டீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? மிஸ்செலேனியஸாக இதில் மாட்டிக்காமல் இருக்கிறது எவ்வளோ அவசியம்? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த வார்த்தை தான் புதுசு தவிர அது அந்த காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கூல் ட்ரிங்க்ஸ் பிராண்டுக்கு ஆக்டர் விஜய் வந்து பண்ணார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அப்பையிலேருந்தே இது வந்து இருக்குது. இன்னைக்கு டிஜிட்டலாக அதுக்கு வந்து ஒரு டேர்ம் வச்சுட்டோம், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி இன்றைக்கி வந்து என்னன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது ஒன்றுமே கிடையாது. எங்கிட்ட ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ரீசன் இல்லை அந்த ஃபாலோவர்ஸ் கிட்ட ஒரு பிராண்ட் வந்து போய் சேரணும்னு நினைக்கிறாங்க த்ரூ ஏன் மூலியமாக. அப்போ நான் தான் இங்கே சேனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கேன். ஸோ அப்போ நான் சேனலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னவாக இருக்கணும்னா உங்கள் ஆடியன்ஸை என்ஷூர் பண்ணுறது தான். ஓகே, அவங்க ஏமாற்றக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. உங்கள் மூலிமா தான் அந்த பிராண்டுக்கு வந்து அவங்களுக்கு யாருன்றது தெரிய போகுது. அப்படின்றப்போ உங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்களோட ஆடியன்ஸை மட்டும்தான் இருக்கணும். ரெண்டாவது அப்போ வந்து நான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணணும், ஏன்னா அதுதான் இன்றைக்கி ரெவன்யூ அப்படின்ற பட்சத்தில். அப்போ அந்த பிராண்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கணும். ஒரு சில பேர் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, கார்பரேட்டாக இருப்பாங்க, மிட் கார்பரேட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்பேஸில் வந்து வருவாங்க. இங்கே என்னென்னா இந்த சோகால் இந்த ஸ்டார்ட் அப்பில் ஒருத்தவங்க புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அந்த பிராண்டு புதுசாக இருந்தால் கூட அது என்ன வேல்யூவை க்ரியேட் பண்ணுது, மக்களுக்கு என்ன வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்கு, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு பேசிக் அனலைசஸை வந்து நம்ம வந்து ஒரு கிரியேட்டராக நம்ம அதை பண்ணிவிட்டு அந்த பிராண்டை இன்வெஸ்ட் பண்ணுறப்போ வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பிராண்ட்ஸை வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்லேயோ இல்லை நம்மளுடைய கான்டென்ட்டில் ஏதாவது ஒரு ரீதியில் அது டெலிவர் பண்ணுறது கொண்டு வரதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து நிறைய பேருக்கு இன்னும் முழுமையான ஒரு ஐடியா இல்லை. அதில் ஒரு சில பேர் வந்து இப்போ அப்படியே ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்த உடனே ஐ திங்க் எப்படி வந்து நம்ம இதில் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிடுது. மேபி அவங்க ஒரு வேளை ஃபாலோவர்ஸ் வந்து இத்தனை லேக்ஸ் இருந்தால் தான் நமக்கு இப்படி வருவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது. ஸோ இந்த பிராண்ட்ஸை கொண்டு வரது இல்லை இவங்க வந்து ஏதாவது ஒரு ஆடு மூலியமாக வந்து ஒரு இதை டெலிவர் பண்ணுறது, அவங்களுக்கு அது பெனிஃபிஷியலாக ஆக்கிக்கிறது, இதோடைய ப்ராசஸ் எப்படி, அதை அணுகிற விதம்? முதல்ல வந்து ஃபஸ்ட்டு தான் நான் முதலே சொன்ன மாதிரி உங்களோட ஆடியன்ஸ் யார் அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணிடுங்க. ஒன்று, இந்த ஆடியன்ஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக பேசக்கூடியவங்க போயிட்டு ஒரு டெக்ஸ்டைல் பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுல வந்து சம்மந்தமே இருக்காது. ஸோ அப்போ அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக என்ன பண்ணலாம்னா ஒரு இன்சூரன்ஸையோ ஒரு லோனையோ இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு இந்த மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டக்கூடிய ப்ராடக்ட்ஸை என்டோஸ் பண்ணுறதுனால இட் இஸ் ரைட் ப்ராடக்ட் டு த ரைட் ஆடியன்ஸ். ஓகே இப்போ நான் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் வ்ளாகராக இருக்கேன், நான் போகிறேன் ஃபுட்டை பற்றி பேசுகிறேன், கிளாத்திங்கை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நான் போய் திரும்ப வந்து ஒரு ஃபின்டெக் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டை பண்ணுறதுனால கன்வர்ஷன் இருக்காது. ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னா பிராண்ட் ஓனர்ஸ்க்கு கன்வர்ஷன் இருக்கணும், நம்ம யூசர்ஸ்க்கு வேல்யூ இருக்கணும். இதை தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளே பண்ணணும். அப்போ அது எங்கே பேஸ் ஆகணும், முதல்ல கண்டென்ட்டில் தான் பேஸ் ஆகும். ஒன்று இது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ இதுதான் என் ஆடியன்ஸு, இதுதான் அவங்களோட நீஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக அவங்களோட சோஷியல் மீடியாவில் பிங் பண்ணாலே ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 10 ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கனாலே டெஃபினட்டாக 2 கன்வெர்ட் ஆகும். அதில் நம்ம சொல்கிற மாதிரியான ப்ரைஸிங் பாயிண்ட் அவங்க வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து டக்கு ஒன்று சக்ஸஸ் காட்டுற வரைக்கும் தான் கஷ்டம். அதுக்கு வந்து அதே மாதிரி உங்களோட ப்ரைஸிங்கையும் நீங்கள் ஃபஸ்ட் லெவலே ப்ரைஸிங்கை செட் பண்ணணும். நான் இன்றைக்கி 5000 வாங்கிக்கிறேன், நாளைக்கு பின்னாடி நல்லா வரப்போ நான் 50,000 சார்ஜ் பண்ணுறேன், ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ரேட் கார்டு போட்டிங்கன்னா அந்த ரேட் கார்டு தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் மீண்டும் இன்றைக்கி நான் போட்டு நாளைக்கு ஒன்று மாற்றுறது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ட்ரை டு பி மோர் ப்ரொஃபஷனல். அஸ் அ கிரியேட்டராக நம்ம வந்து வி ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் கண்டென்ட் கிரியேஷன். பட் இந்த மாதிரி அப்ரோச்சஸ் வந்து ப்ரொஃபஷனலாக இல்லாதது ஒரு பெரிய ட்ராபேக் ஆகுது, பழி ஃபுல்லாக திரும்ப கிரியேட்டர் மேலே வந்து விழுந்தது. ஓகே. ஸோ அதனால இந்த ப்ரொஃபஷனல் அப்ரோச் வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஓகே, நீங்கள் கிளியராக சொன்னீங்க எந்த கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் நம்ம எங்கேஜ் பண்ணியிருக்கோம், அது ரிலேட்டடான ஒரு பிராண்டை என்டோர்ஸ் பண்ணால் ஐ திங்க் அது வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட். பட் ஆனால் மேஜராக இப்போது அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சம்பந்தமே இல்லாத ஏதாவது ஒரு ஆடு வந்து நடுவில் ஒரு கண்டென்ட் வைஸ்ல டெலிவர் பண்றது, அது ஏதாவது டைலாக் வைஸ்ல ஏதாவது கன்வே பண்றது, ஐ திங்க் ஒன்று வந்தா போதும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து இப்போ இருக்காங்க. மேபி அது இப்போ வந்து ஒரு ஒரு நமக்கு அது பெனிஃபிஷியலா ஒரு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணா நிறைய உள்ள வரும் அப்படின்றதால ஐ திங்க் நிறைய நீங்க சொன்ன மாதிரி சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. இது லாங் டேர்ம்க்கு இது அஃபெக்ட் பண்ணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி விஷயம்? ஆமா, இப்போ உங்க ஆடியன்ஸ்க்கு தகுந்த ஒரு ப்ராடக்ட் ஒரு பிராண்ட் வந்து நீங்க பண்ணாம விட்டீங்கன்னா ஜஸ்ட் பிராண்டிங், அது மூலியமா பிராண்டுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அப்போ ஆப்வியஸ்லி செகண்ட் டைம் வர மாட்டாங்க, தேர்ட் டைம் வர மாட்டாங்க. அவங்க ஒரு தடவை வந்து பார்த்துட்டு இப்போ இது போட்டேன் இவர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிடுவாங்க. அப்போ அதனால தான் நீங்கள் சூஸ் பண்ணுறப்பயுமே கரெக்டான பிராண்டை சூஸ் பண்ணணும், கரெக்டான ப்ராடக்ட் மட்டும் தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். வருதுன்னு எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இது இருந்துச்சுன்னா அந்த ஸ்பேஸில் நீங்கள் கன்வர்ஷன் நல்லா கொடுக்க நீங்கள் நல்லா ப்ரீமியமாக சார்ஜ் பண்ணுங்கள். ஓகே. அதே மாதிரி வந்து இப்போ கண்டென்ட் வைஸ் வந்து இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கிடைக்கிற ரீச், அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பூஸ்ட் பண்ணுறதுக்கான வேஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கான ஒரு ஃபாலோவர்ஸ், நமக்கான செட்டான ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணுறது அப்படின்றது எண்ட் ஆஃப் த டே இது இங்கே தான் நிற்குது. கண்டென்ட் வைஸ் நீங்கள் எவ்வளோ ஜென்யூனாக அதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக போடுறீங்களோ அங்கே வரும். பட் அதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் டைமில் நம்மளுடைய டார்கெட்டை போய் அடைஞ்சி, இப்போ நான் வந்து ஒரு 3 months எனக்கு 1 lakh ஃபாலோவர்ஸ் எனக்கு வரணும் அப்படின்னு நான் டார்கெட் செட் பண்ணி அதுக்கான ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்குன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இதுதான் பண்ணுறேன்றது ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சில சேனல்ஸ்லாம் பார்க்குறேன், அஸ்ட்ராலஜி மட்டும் தான் போடுறாங்க, பில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்குது. புரியுது. ஸோ ஒரு சில பேர் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, இப்படி ஒரு சில பேர் டெக்கு மட்டும் தான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான ஆடியன்ஸ் கிட்ட அது போயிட்டே இருக்கும், அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து வருவாங்க. இன்னொன்று இந்த நம்பர் கேமும் கழட்டி இருக்கு. 1 லட்சம் 2 லட்சம் 1 மில்லியன் வேல்யூவே கிடையாது. உங்ககிட்ட 10,000 பேர் இருந்தாலும் போதும், நீங்கள் போடுற வீடியோக்கு 1000 பேர் லைக் பண்ணுறாங்களா, 200 பேர் ஷேர் பண்ணுறாங்களா, ஒரு 50 பேர் கமெண்ட் பண்ணுறாங்களா, அதுக்கோட வேல்யூவும் இந்த நம்பர்ஸோட வேல்யூவும் வேறு. ஸோ விச் மீன்ஸ் லைக் ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் இங்கே கவுண்ட் கிடையாது, எங்கேஜ்மெண்ட் தான் கவுண்ட். புரியுது. ஸோ அந்த எங்கேஜ்மெண்ட் மட்டும் நீங்கள் மானிட்டர் பண்ணுங்க. ஓகே, எங்கேஜ்மெண்ட்டு, ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷனு, இந்த வாட்ச் டைம் இதெல்லாம் ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்குது. ஐ திங்க் இது இன்ஸ்டாகிராமில் நம்ம கிரியேட்டர்ஸ்க்கு இந்த கொலாபரேஷன் இல்லை இந்த பிராண்டை நம்ம என்டோர்ஸ் பண்ணுறது இது மூலியமாக அவங்க வந்து அது ஒரு பெனிஃபிஷியலாக அதுக்கான ஒரு ப்ரைஸ் மணியை வந்து அவங்க பெறுறாங்க. இதே ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல எல்லாமே இது ஒரு மேஜர் பார்ட்டாக ப்ளே பண்ணும், வியூஸ் வாட்ச் டைம் எல்லாமே. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை பற்றின ஒரு ஜென்ரல் ஒரு அனாலிட்டிக்ஸ் தெரியறதா இருக்கட்டும், அது வந்து ஐ திங்க் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோ வந்து 1 lakh போயிருக்கும், அதோடைய டியூரேஷன் ஒரு 12 minutes இருக்கும். பட் அதோடைய 1 lakh போனாலும் அதுக்கான காசு வந்து கம்மியாக வந்திருக்கும். சம் கேசஸ்ல 50K போயிருக்கும், ஆனால் வந்து அதே ஒரு ஸ்பேன் ஆஃப் இதில் வந்து காசு அதிகமாக வந்திருக்கும். இது என்ன ரேஷியோவில் ஒர்க் ஆகுது அப்படின்ற புரிதல் நிறைய பேருக்கு இல்லை. ஸோ அதை பற்றி ஒரு சிம்பிளான ஒரு ஓகே. இன்னைக்கு வந்து ப்ராபப்ளி வந்து இப்போ ஃபேஸ்புக் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து அகெயின் தர் இஸ் அ ஷார்ட் ஃபார்மேட் வீடியோஸ் போடலாம், லாங் ஃபார்மேட் வீடியோஸும் போடலாம். இப்போ இந்த லாங் ஃபார்மேட் வீடியோஸில் இருக்கக்கூடிய ரெவன்யூ தான் ஜாஸ்தி. ஆனால் நம்ம எல்லாருமே ஷார்ட் ஃபார்மேட் வீடியோஸ் தான் போடுறோம். ஓகே, அப்போ லாங் ஃபார்மேட் வீடியோஸ்லையும்
எவ்வளோ டியூரேஷன் ஆஃப் ஹவர்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு ஜாஸ்தி. ஏன்னா இது வந்து இன்வென்ட்ரி பேஸ்டு. ஃபஸ்ட்டு உள்ளே வரப்போ ஒரு ஆடு நமக்கு வராது. இப்போ யூடியூப் மாதிரி எடுத்தோன்னே ஆடு வராது. ஃபேஸ்புக் நீங்கள் பார்த்துட்டு நடுவில் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆடு வந்து உள்ளே வருது. ஸோ அப்போது மினிமம் இவ்வளோ டைம் நம்ம வாட்ச் பண்ணணும்னு அவங்க ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. அந்த கண்டிஷனை அவங்க ஒரு யூசர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆடு வந்து வரும். ஒன்று. ரெண்டாவது கூகுள் ஆட்ஸ் எஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ இது எப்படி இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்க, இந்த கண்டென்ட்டை யார் பார்க்குறா, இந்த பார்க்குறவங்களுக்கு யார் விளம்பரம் கொடுக்கணும்னு நினச்சாங்க, அந்த விளம்பரம் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கப்பட்டது, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஆஸ்பெக்டில் தான் இருக்குது. ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு ஷேர், இவங்களுக்கு ஒரு ஷேர், இவங்களுக்கு ஷேர், அது போக கண்டென்ட் கிரியேட்டுக்கு ஒரு ஷேர் தான் வருது. ஸோ அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, நான் யாரை பார்க்க வைக்கிறேன்றது தான் இங்கே கேம். அகெயின் கம்மிங் பேக் டு த ப்ரொஃபைல் ஆஃப் த ஆடியன்ஸ். ஒன்று. ரெண்டாவது, அந்த யூசர் அந்த கண்டென்ட்டை எவ்வளோ டைம் பார்க்குறாங்க. 2. மூணாவது, அந்த கண்டென்ட்டுக்குள்ளே என்ன மாதிரியான ஆட்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஒர்க் பண்ணணும். ரெவன்யூ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ரெவன்யூ வேணாம், ஜஸ்ட் நான் போடுறேன், எனக்கு 10 பேர் பார்த்தா போதும் அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுறீங்களோ அது பண்ணுங்கள். ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் கூட பண்ணிட்டு ஜாலியாக இருங்க. ஓகே, இதுதான் இதில் வந்து இப்போ நிறைய பேர் ஷார்ட்ஸ் போட்டு நிறைய செட் ஆஃப் ஃபாலோவர்ஸை உள்ளே கொண்டு வராங்க. அதே வந்து அவங்க கொஞ்சம் கேப் விட்டு வீடியோஸாக லாங்கர் ரன், அதாவது லாங்கர் ஃபார்மேட்டில் ஒரு வீடியோவாக போடும்போது அதுக்கேற்ற வியூஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சில பேருடைய புரிதலே வந்து நம்ம ஷார்ட்ஸே போட்டுட்டு இருந்தா ஐ திங்க் அந்த ஷார்ட்ஸ்க்கான அந்த ஆடியன்ஸே வந்துருவாங்க. லாங் டேர்ம்க்கு, அதாவது லாங்கர் ரன் வீடியோஸ் போட்டால் அது ஆப்வியஸாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு அல்காரிதம் அப்படின்ற மாதிரி அவங்களே நினச்சிக்கிறாங்க. அதுதான் ரியாலிட்டியா? அதான் ப்ரோ, இன்னைக்கு ஷார்ட் ஃபார்மேட் வீடியோஸ் தான் நிறையா பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தப்பு கிடையாது. நீங்கள் ஷார்ட் ஃபார்மேட் வீடியோஸில் நீங்கள் பிளாட்ஃபார்மில் ரெவன்யூவே பண்ண முடியாது. அகெயின் இப்போ நீங்கள் அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கை கொண்டு வரலாம். 3 மில்லியன் 4 மில்லியன் 5 மில்லியன் வியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிளாட்ஃபார்ம்லேருந்து ரெவன்யூ வரதே மறந்துடுங்க. ஸோ அப்படி ஒரு சேனலுமே எனக்கு இருக்குது. லாஸ்ட்டு 1 இயர்க்கு முன்னாடி ஆரம்பித்த சேனல் க்ளோஸ் டு 3 மில்லியன் சப்ஸ்கிரிப்ஷனை கொண்டு வராங்க. ஒவ்வொரு வீடியோவும் மினிமம் 1 மில்லியன்லேருந்து 3 மில்லியன் வியூஸ் போகுது. அவங்க ஃபுல் ஃபார்மேட் வீடியோவை நிப்பாட்டிட்டாங்க. யூடியூப்பில் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுறாங்க. அதில் ஒரு ஷார்ட்ஸில் அவங்க ஒரு ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு they are charging மினிமம் 50,000 to 65,000. ஒரு மாதத்துக்கு 30 ஷார்ட் போடுறாங்க. ஸோ லுக் அவுட் த நம்பர் ஆஃப் டர்ன் ஓவர் என்ன வரும், என்ன ப்ராஃபிட்டபிலிட்டி இருப்பாங்கன்றது பார்த்துக்கோங்க. இப்படி கூட பண்ண முடியும். ஸோ இப்படியும் ஒர்க் அவுட் ஆகுது. இது ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு களத்தில் நம்ம ஆட போகிறோன்ற நம்ம டிசைட் பண்ணி அது போயிடணும்.